இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கமாக இருக்கிற முஹர்ரம் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியில இரண்டு விதமாக இந்த முஹர்ரம் மாதம் பார்க்கப்படுகிறது. ஒரு சாரார் இஸ்லாமிய வருட பிறப்பு, இஸ்லாமிய புத்தாண்டு என்று சொல்லி அதை கொண்டாடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னொரு சாரார் இந்த மாதத்தினுடைய 10ஆம் நாள் கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்கிற அடிப்படையில இதை துக்ககரமான நாட்களாக கருதக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் நேர்வழி பெற்ற கூட்டமாகிய சஹாபாக்கள், இமாம் பெருமக்கள் அவர்கள் காட்டி தந்த குர்ஆன் ஹதீஸினுடைய சரியான வழியில மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் நடுவே இந்த மாதம் வரவேற்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதாவது அளவு கடந்து இஸ்லாம் சொல்லாத அளவிற்கு அளவு கடந்து மகிழ்ச்சியை, புத்தாண்டு கொண்டாட்டத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது, அதே போல அளவு கடந்து இஸ்லாம் சொல்லாத அடிப்படையில் வருத்தத்தை தெரிவிக்காமல் இருப்பது, துக்கத்தை அனுஷ்டிக்காமல் இருப்பது, இஸ்லாம் எதை நமக்கு காட்டி தந்ததோ அந்த வரையறைக்குள்ளே இருந்து கொண்டு இந்த மாதத்தை நாம் கடக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில 4 மாதங்கள் புனிதமான மாதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன். அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் என்பது 12ஆக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏட்டில் அது எழுதப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் துவங்கி அல்லாஹ்வுடைய ஏட்டில் மாதம் என்பது 12ஆக இருக்கிறது. மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். தாலிக தீனுல் கையும், இதுதான் நிலையான மார்க்கம் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த 4 மாதங்கள் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பதிவேட்டில் 12 மாதங்கள் இருக்கிறது. அதிலே 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதம். அதிலே இந்த முஹர்ரம் மாதம் இதுவும் சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படியாக 4 மாதங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புனிதமான மாதமாக சொல்லி காட்டினார்கள். இந்த மாதங்களிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறப்பிச்சு சொன்ன மாதம் தான் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுக்கு பின்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த மாதம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை சொன்னார்கள். ரமலானும் சிறந்த மாதம்தான். 4 மாதங்களில் ரமலானுக்கு பின்னால் சிறந்த மாதம் என்னவென்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃதலு ஸலாத்தி பஅதல் மக்தூபா அஸ்ஸலாத்து ஃபி ஜௌஃபில் லைல். அதாவது ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் சிறந்த தொழுகை இரவின் இறுதியில் தொழப்படக்கூடிய தஹஜ்ஜத் தொழுகை என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், வ அஃதலு ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமலான ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு பின்னால் நோக்கப்படக்கூடிய சிறந்த நோன்பு
ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே ரமலானுக்கு பின்னால் நோக்கப்படக்கூடிய நோன்புகளில் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு சிறப்பை பெறுகிறது. இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோன்பு வைத்ததாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஆஷுரா என்று சொல்லக்கூடிய, அதாவது 10வது நாள் ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய நோன்பை நோற்று வந்ததாக நாம் பார்க்கிறோம். அதற்கு முந்தைய நாட்களிலோ பிந்திய நாட்களிலோ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய ரமலானுக்கு பின்னால் அதிகமாக வைத்த நோன்புகளை பார்க்கும் பொழுது ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஷாபானை சொல்லாமல் ரமலானுக்கு பின்னால் நோன்பு வைப்பதில் சிறந்தது இந்த அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் என்று சொன்னார்கள். அப்ப இந்த முஹர்ரம் மாதத்திற்கு அல்லாஹ்வுடைய மாதம் என்று சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னோடு எதையெல்லாம் இணைத்து சொல்கிறானோ அதுவெல்லாம் சிறப்பை பெறுகிறது. கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்றால் அது சிறப்பு பெறுகிறது. பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு, காபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு என்று அல்லாஹ் சொல்கிறான், சிறப்பை பெறுகிறது. அதே போலத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஷஹருல்லாஹ், இந்த முஹர்ரம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். என்றால் அப்ப இந்த ஒற்றை வார்த்தை இந்த மாதத்தினுடைய சிறப்பை நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்றாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் நமக்கு நோன்பை வைத்து காட்டினார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் நோன்பை வைக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக இந்த மாதம் முழுக்க நோன்பு வைக்கலாம் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய காலகட்டம் துவங்கிய இஸ்லாம் ஆரம்பித்து நோன்பு என்ற வணக்கம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பை வைத்து வந்தார்கள். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலத்தில் இந்த ஆஷுராவுடைய நோன்பை வைத்து வந்தார்கள். எந்த அடிப்படையில் என்றால் அன்றைய காலத்தில் குறைஷிகள் வேதக்காரர்கள் இந்த நோன்பை வைத்து வந்தார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒன்று சட்டமாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய முன் சென்ற மார்க்கமாக இருந்த அந்த மக்கள் பின்பற்றி வந்ததை அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சட்டமாக்கப்பட்ட பின்னால மாறிவிடும். அப்ப சட்டமாக்கப்படுவதற்கு முன்னால் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வேதக்காரர்கள் இந்த நாட்களில் நோன்பு வைத்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய முந்தைய மார்க்கமாகிய அந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வேதக்காரர்களை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பை மக்காவில் இருந்து வைத்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த பின்னால அங்கே இருந்த யூதர்களை பார்க்கிறார்கள். அந்த யூதர்கள் 10வது நாள் ஆஷுரா நாள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான காரணத்தை கேட்கிறாங்க. மக்கால அந்த காரணம் தெரியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் முன் சென்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த நோன்பு இருக்கிறது என்று அப்படியே வைத்து வந்தார்கள். மதீனா வந்த பின்னால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்புக்கான காரணத்தை கேட்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் சொல்கிறார்கள், இந்த நாளில் தான் ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனை விட்டு பாதுகாத்தான். எனவே அதை
அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயத்தில் அப்படி என்றால் நாங்கள் தான் உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு மிக நெருக்கமானவர்கள், இந்த நோன்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான் என்று நன்றி செலுத்துவதற்காக இந்த நோன்பை வைப்பதற்கு நாங்கள் தான் மிக உரிமை படைத்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு பின்னால என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் இந்த நோன்பை சஹாபாக்களுக்கு வைக்குமாறு கட்டளையாக சொன்னார்கள். இப்ப ரமலான் நோன்பு கடமையாக்கப்படல. மக்காவுல ரசூலுல்லாஹ் முன் சென்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வைக்கப்பட்ட அடிப்படையில் அப்படியே வைத்து வந்தார்கள். அதற்கான காரணம் தெரியவில்லை. எனவே அதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஏவவில்லை. மதீனா வந்த பின்னால அதற்கான காரணத்தை அறிந்து கொண்ட ரசூலுல்லாஹ் நாங்கள் தான் இந்த நோன்பை வைப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு அதை கட்டளையாக சொன்னார்கள். இப்ப ரமலான் நோன்பு கடமையாக்கப்படல. அப்ப சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் எந்த அளவிற்கு ஆர்வம் கொண்டவர்கள் என்பதற்கு ஒரே ஒரு செய்தி, அதாவது சஹீஹுல் புகாரியில 1960 அந்த இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபை பின்த் முஅப்பித் சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை தெரிந்து கொண்டு 10வது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று வேதக்காரர்கள் சொன்ன செய்தியை தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகாலையிலேயே நோன்பு வைக்க சொல்லுமாறு மக்களுக்கு கட்டளையிடுமாறு ஆளை அனுப்பினார்கள். அந்த நபர் சென்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்றைய நாள் நோன்பு வைக்குமாறு சொன்னார்கள் என்று கட்டளையாக சொன்னதாக சொல்கிறார்கள். சஹாபாக்கள் அன்றைய நாளில் நாங்கள் நோன்பை தொடர்ந்து வைத்தோம், எங்களுடைய குழந்தைகளையும் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளையும் நோன்பு வைக்க செய்தோம் என்று சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எங்களுடைய குழந்தைகள் சிறு வயது குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த குழந்தைகள் அவர்கள் நோன்பு வைத்து நாளுடைய இறுதியில அவர்கள் நோம்பின் காரணமாக அவர்களுக்கு பசியோ தாகமோ ஏற்பட்டு அவர்கள் அழுதால் நாங்கள் கம்பளி போர்வை வைத்து, கம்பளியிலான அந்த போர்வை வைத்து விளையாட்டு பொருட்களை செய்து கொடுத்து அவர்களை நாங்கள் பசியையும் தாகத்தையும் மறக்கடிக்க செய்வோம். சஹாபாக்களை பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க இந்த ஆஷுரா நோம்புல நோம்பன்று நாளன்று நோன்பு வைக்க வேண்டும் என்று. அப்ப சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? தாங்கள் மாத்திரம் நோன்பு வைக்கவில்லை, தங்களுடைய குழந்தைகளுக்கும் நோன்பு வைக்க வைத்து அந்த குழந்தைகள் பசியின் காரணமாக தாகத்தின் காரணமாக அழும் பொழுது அதை மறக்கடிப்பதற்காக கம்பளி போர்வையை மடிச்சு பொம்மை மாதிரி செய்து குழந்தைகளுக்கு விளையாட கொடுத்து அந்த பசியையும் தாகத்தையும் மறக்கடிக்க செய்தார்கள். ஆர்வத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா ஒரு நன்மை வந்து விட்டது என்றால் முஸ்லிம்களாகிய நாம் அதிலே முந்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யாத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நன்மைகள் நன்மைகளை மாத்திரம் அளிப்பதல்ல, மாறாக நன்மையை தருவதோடு நம்முடைய பாவங்களையும் இந்த நன்மைகள் அளிக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஒரு நன்மை என்று தெரிந்து விட்டால் அதனை முந்திக் கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்று சஹாபாக்குடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் மூன்றாவதாக ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் சொன்னாங்க, அதாவது யார் ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதன் காரணமாக இந்த ஆஷுரா நோன்பு சுன்னத்தாக்கப்பட்டு விட்டது. இதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் அதை வலியுறுத்தி சொல்லியிருந்தார்கள். வாஜிப் என்ற இடத்தில் இருந்தது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பின்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் விரும்புவாரோ அவர் நோன்பு வைக்கலாம்,
இல்லை என்றால் விட்டு விடலாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஃபர்லுக்கு சுன்னத்துக்கு வேறுபாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக இதை சுன்னத்தாக ஆக்குகிறார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி காலகட்டம், அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்றான், முஷ்ரிக்கீன்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வருகிறது. எதை செஞ்சாலும், எந்த வணக்க வழிபாடை செய்தாலும், வணக்க வழிபாட்டுல மற்ற விஷயங்கள் அல்ல, வணக்க வழிபாடை செய்தாலும், எந்த வணக்க வழிபாடை செய்தாலும் நாம் இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். இப்ப தொழுகிறோம் சொன்னா உட்கார்ந்து தொழும் பொழுது முன்னால காலத்துல ஒரு அமைப்பு இருந்தது, நமக்கு தெரியும். முன்னால சஜிதா செய்வதை போல டேபிள் தயாரிக்கப்பட்டு இருந்தது. அது மாட்டார்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவங்க அப்படித்தான் என்ன செய்யறாங்க, தங்களுடைய ஆலயங்களில் வழிபடுகிறார்கள் என்று சொல்லி அதை மாற்றப்பட்டு விட்டது. அப்ப நம்முடைய வழிபாடுகளை பொறுத்தவரையில் இஸ்லாமியர்கள் தனித்துவமாக இருக்க வேண்டும். இந்த சட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலகட்டத்தில் சட்டமாக்கப்படுகிறது. முஷ்ரிக்கீன்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சட்டமான பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இந்த ஆஷுராவுடைய நோன்புல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன மாற்றம் சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைன் பகீது இலா காபிலின் லஅஸுமன் தாசிஅ, நான் 10வது நாள் மட்டும் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தேன். இப்ப முஷ்ரிக்கீன்களுக்கு, மாட்டார்களுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எனவே வரும் காலம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நோன்பையும் நான் வைப்பேன் என்று சொன்னார்கள். இப்ப அந்த அடிப்படையில் இந்த ஆஷுராவுடைய நோன்பை பொறுத்தவரையில் பிறை 9 மற்றும் 10 என்று சொல்லப்படக்கூடிய அந்த 2 நாட்களில் நான் நோன்பை வைக்க வேண்டும். அப்படி வைப்பதன் மூலமாக முழுமையாக நாம் ஆஷுரா நோன்பு வைக்கிறோம். அதே போல யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்கிற அந்த சட்டத்தையும் பின்பற்றுகிறோம். அப்ப பிறை 9, 10 நாம் என்ன செய்யணும், நோன்பு வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தவற விடாமல் இன்ஷா அல்லாஹ் ஒரு நன்மை என்று தெரிந்து விட்டால், எப்படி சஹாபாக்கள் தாங்கள் வைத்தது போக தங்களுடைய விளையாடக்கூடிய குழந்தைகளையும் வைக்க சொல்லி பழக்கப்படுத்தினார்களோ, பசி என்று தாகம் என்று வந்தால் விளையாட்டு பொம்மைகளை கொடுத்து அதை ஏமாற்றி நோன்பை முழுமையாக வைக்க செய்தார்களோ, எப்படி அவர்கள் ஆர்வம் கொண்டார்களோ, அதை போல நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களில் ஆர்வம் கொண்டு நோன்பு வைக்க வேண்டும். பிறை 9, 10 வரக்கூடிய வியாழன் மற்றும் வெள்ளி என்று இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பை வைக்க வேண்டும். அதே போல இந்த ஆஷுராவுடைய நாள்ல பிறை 9 ஒருவருக்கு வைக்க முடியல, ஏதோ ஒரு காரணம், பிரயாணத்துல போயிட்டாரு, ஓட முடியாம இருந்தது என்றால் 2 விதமான கருத்து அறிஞர்களுக்கு மத்தியில் சொல்லப்படுகிறது. அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று பிறை 9 வைக்க முடியவில்லை என்றால் 11ஓடு சேர்த்து வைக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். 2வது கருத்து, பிறை 9 வைக்க முடியவில்லை என்றால் 10 மட்டும் வைத்தால் போதுமானது என்றும் சொல்லப்படுகிறது. இதுல 11வது நாள் சேர்த்து வைக்கலாம் என்று வரக்கூடிய அந்த அறிவிப்பை, ஹதீஸை பொறுத்தவரையில் அது பலகீனமாக இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன, நான் உயிரோடு இருந்தால் 9ஆம் நாள் நோன்பையும் வைப்பேன் என்று சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில் பிறை 9, 10 வைப்பதான் சிறந்ததாக இருக்கிறது. அது தவறிவிட்டால் நாம் என்ன செய்யலாம், பிறை 10 மட்டும் வைத்துக் கொள்ளலாம், அதற்கும் அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பிறை 10க்கு தான் முக்கியமாக சிறப்பை சொன்னார்கள். அதாவது இந்த ஆஷுராவுடைய நோன்பை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன் யஹ்தஸிபு அலல்லாஹ் ஐ கஃபிர ஸனத்தல்லதி கப்லா, இந்த ஆஷுராவுடைய நோன்பு முன் சென்ற ஒரு வருட பாவத்திற்கான மன்னிப்புக்கான வழியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப நம்முடைய முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய சிறு பாவங்கள் இதன் மூலமாக மன்னிக்கப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பு. ஒரு வருஷம் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம், நம்முடைய கண்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம், நாவுகள்
பேசக்கூடாதவற்றை பேசியிருக்கோம். நம்முடைய செயல்பாடுகள் சிறிய சிறிய பாவங்களை செய்திருக்கும். இந்த ஆஷுராவுடைய நோன்பு வைப்பதன் மூலமாக முந்தைய ஒரு வருடம் செய்த சிறிய பாவங்களுக்கான பாவ பரிகாரமாக இருக்கிறது. எனவே நாம் இந்த ஆஷுராவுடைய நோன்பை தவறவிடக்கூடாது. குறிப்பாக பிறை 9 அன்று கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும்? பிறை 9, 10 சேர்த்து வரக்கூடிய வியாழன் வெள்ளி சேர்த்து என்ன செய்யணும்? நோன்பு வைக்க வேண்டும். அப்ப வியாழன் வைக்க முடியல, வெள்ளி மட்டும் வைக்கிறாரு சொன்னா வெள்ளிக்கிழமை தனித்து நோன்பு வைக்க கூடாது என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அது யார் அந்த வெள்ளிக்கிழமை தானாக தேர்வு செய்து வைக்கிறாரோ அவருக்கு தான் பொருந்தும். இப்ப கலாவான நோன்பு இருக்குது, அந்த கலாவான நோன்பை நாம வெள்ளிக்கிழமை சிறப்புன்னு சொல்லி நாம வைத்தா அதுக்கு தடை. வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக நோன்பு வைக்க முடியாது, அது நாம வைக்கக்கூடிய நோன்பு தான். ஆனா யதார்த்தமாக ஆஷுராவுடைய 10வது நாள், அது அரஃபா நோன்புடைய 9வது நாள் யதார்த்தமாக நமக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு சொன்னா அந்த வெள்ளிக்கிழமை தனிச்சு நோன்பு வைப்பதில் எந்த தவறும் கிடையாது. நாம வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்து தனித்து நோன்பு வைப்பது தான் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நோன்பை முறையாக நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தஹு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்பம் என்பது ஹிஜ்ரி என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய புதிய வருடத்தினுடைய துவக்கமாக இருக்கிறது. இந்த ஹிஜ்ரியை பொறுத்தவரையில் இது இஸ்லாமிய புத்தாண்டு என்று கொண்டாடப்படக்கூடிய நாளாக இல்லை. இஸ்லாத்தில் சந்தோஷம் கொண்டாட்டம் என்பது 2 நாட்கள் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது 2 நாட்கள் மட்டும்தான் ஈத். ஈத் என்பது 2 நாட்கள் மட்டும்தான். பெருநாள் என்பது சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய அந்த நாள் என்பது 2 பெருநாள் மட்டும்தான். அது அல்லாத மற்ற நாட்களில் நாம் கொண்டாட்டத்தை தவிர்க்க வேண்டும். எனவே இஸ்லாமிய புத்தாண்டு என்பதன் காரணமா அதை கொண்டாடி இனிப்பு பலகாரங்கள் வழங்கி அதை கொண்டாட்டமாக ஆக்குவது இஸ்லாத்திற்கு மாற்றமானது. எந்த சஹாபாக்கள் கொண்டாடல. இஸ்லாமிய புதிய வருடப்பிறப்பு என்றால் அதுல சிறப்பு இருக்கு, மகத்துவம் இருக்கு. கொண்டாட வேண்டும் என்றால் முதலாவது யார் செஞ்சிருப்பா? சஹாபாக்கள் செய்திருப்பார்கள். சஹாபாக்கள் அப்படி செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால தான், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல தான் எந்த இதை மையமாக வைத்து இஸ்லாமிய அந்த மாதத்தை துவங்குவது என்று பேசும் பொழுது ரசூலுல்லாஹுடைய ஹிஜ்ரத், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்த இதை வைத்து தான் நாடு துறந்து மக்கா விட்டு மதீனாவுக்கு போனாங்க. அதை வைத்து தான் இந்த ஹிஜ்ரி என்ற இந்த வருடம் பிறப்பு என்பது ஆரம்பமாகிறது. அப்ப சஹாபாக்கள் காலத்துலதான் இது துவக்கப்படுகிறது. அப்ப அதற்கு பின்னால எந்த சஹாபாக்களும் இந்த முதலாவது வருஷ பிறப்பை எந்த சஹாபாக்களும் கொண்டாடவில்லை. எனவே இதை கொண்டாட்டமாக ஆக்குவது இஸ்லாத்தின் சொல்லப்படாத ஒன்று. இஸ்லாத்தின் பெயரால் அதை செய்தால் மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதுமையை செய்வது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லு பித்அத்தின் ضلاலா வ குல்லு ضلالத்தின் பின்னார். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத மார்க்கத்தில் புதுமையானவற்றை அனைத்துமே வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் நரகத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இஸ்லாமிய கொண்டாட்டமாக புத்தாண்டாக நாம் ஆக்கக்கூடாது. ஆனால் இந்த நாட்களில் ஹிஜ்ரத்துடைய சிந்தனை வரலாம். ஹிஜ்ரத்துடைய அந்த செயல்பாட்டின் மூலமாக நாம படிப்பினை பெறணும். அதான் நோக்கம். வரலாறுகள் என்பது அல்லாஹ் சொல்றான், இந்த வரலாறுகள் படிப்பினை தரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாறு சொல்றான். அப்ப இந்த ஹிஜ்ரத் என்ற வரலாறு நமக்கு படிப்பினை தர வேண்டும்.
ஹிஜ்ரத் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, சொத்து சுகங்களை விட்டு சென்றார்கள் சஹாபாக்கள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய சொத்துக்களை எல்லாம் புடுங்கிக் கொண்டு இந்த நாட்டை விட்டும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாத்திரமல்ல, இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னா, எல்லாரும் சேர்ந்து போனா கூட நிம்மதி இருக்கும். அன்றைய காலத்தில் மனைவி முஸ்லிமாக இருப்பார், கணவன் இஸ்லாத்தை ஏற்றிருக்க மாட்டார். இந்த நேரத்துல கணவரை விட்டுட்டு மனைவி தனியா போகணும். கணவர் முஸ்லீமா இருப்பாரு, மனைவி இஸ்லாத்தை ஏற்றிருக்க மாட்டால், மனைவியை விட்டுட்டு தனியா போகணும். தாய் தந்தை முஸ்லீமா இருப்பாங்க, பிள்ளைகள் முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளை விட்டு விட்டு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை. சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, உறவுகளை இழந்து தான் இந்த ஹிஜ்ரத் நடைபெற்றது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக நாம் எதை இழந்திருக்கிறோம் என்று படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் ஹிஜ்ரத் தரக்கூடிய படிப்பினை பாடம், அந்த படிப்பினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு இஸ்லாத்தில் சொல்லப்படாத விஷயங்களை செய்கிறது. இந்த மாதத்துல கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்தை கருத்தில் கொண்டு துக்கத்தை அனுஷ்டிப்பது, பஞ்சா எடுப்பது, கந்தூரி எடுப்பது, துக்கங்களை அனுஷ்டிப்பது, இது இஸ்லாத்திற்கு சம்மதம் இல்லாத ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்தில் கணவன் இழந்தா மட்டும்தான் 4 மாதம் 10 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கலாம், இதா இருக்கலாம். கணவனுடைய இழப்பை தவிர யாருடைய இழப்பிற்காகவும் 3 நாட்கள் மேல் துக்கத்தை அனுஷ்டிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே இந்த கர்பலா யுத்தத்துல கொலை செய்யப்பட்டதற்காக வேண்டி நாம் என்ன செய்யக்கூடாது? அதை துக்கமாக இருக்கக்கூடாது, இஸ்லாத்திற்கு மாற்றமானது. எனவே ஹிஜ்ரத் தரக்கூடிய படிப்பினை பெற்று மார்க்கத்திற்காக நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம், எதை இழந்திருக்கிறோம் என்று நாம் படிப்பினை பெற வேண்டும். அதே போல இந்த ஹிஜ்ரியை பொறுத்தவரையில இஸ்லாமியர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அந்த இஸ்லாமிய மாதத்தை வைத்து தான் துவங்கணும், செய்யணும், முடிக்கணும். இஸ்லாமிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் இஸ்லாமிய மாதத்தின் அடிப்படையில் தான் துவங்கணும். இப்ப ஒரு பெண்மணி கணவர் இழந்து இதா இருக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்லாமிய மாதத்தை தான் கணக்குல வைக்கணும். இந்த மாசம் ஜூன் மாசம்னா, உதாரணமா சொல்றேன், ஜூன் மாசம் 31 இருக்குன்னா இஸ்லாத்துல 31 நாட்கள் கிடையாது, 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள். அப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த ஹிஜ்ரி என்பது நம்முடைய அமல்கள் செய்வதற்காகத்தானே தவிர இதை கொண்டாட்டமாக எடுத்துக் கொள்வதற்காக அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே இந்த ஹிஜ்ரத் தரக்கூடிய படிப்பினை பெற்று வாழக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற என்னையும் கேட்கிற உங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல்